உலக தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பவர் எம்ஜிஆரின் 14 படங்களுக்கு கதை வசனம் எழுதினார் ஆரூர் தாஸ். சிவாஜி கணேசனுக்கு வசனம் எழுதிய அதே காலகட்டத்தில் எம்ஜிஆரின் படங்களுக்கும் ஆர் தாஸ் வசனம் எழுதினார். 7 ஆண்டுகளில் எம்ஜிஆர் 14 படங்களுக்கு வசனம் எழுதி சாதனை படைத்தார். தேவர் மியூசிக் தயாரித்த தாய் சொல்லை தட்டாத படத்திற்கு கதை வசனம் ஆர் தாஸ் எழுதினார். 1961ஆம் ஆண்டு தீபாவளிக்கு படம் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் எம்ஜிஆரும் சரோஜாவும் நடித்திருந்தார்கள். சிவாஜி நடித்த படங்களுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த போது எம்ஜிஆர் படங்களுக்கும் வசனம் எழுதும் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டதற்கு ஆர் தாஸ் கூறியதாவது: தாய் சொல்லை தட்டாதே படத்தை தயாரிக்க முடிவு செய்ததும் கதையை எம்ஜிஆரிடம் கூறுவதற்காக என்னை அவரிடம் தேவர் அழைத்து சென்றார். என்னை பார்த்தது எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் சிவாஜி படங்களுக்கு வசனம் எழுதுகிறீர்கள் அல்லவா என்று எம்ஜிஆர் கேட்டார். பாசமலர் படித்தால் மட்டும் போதுமா ஆகிய படங்களுக்கு வசனம் எழுதியதாக தெரிவித்தேன். நீங்கள் சிவாஜி பிலிம்ஸுக்கு நிரந்தர எழுத்தாளரா என்று எம்ஜிஆர் கேட்டார். இப்போதைக்கு அப்படித்தான் இருந்தேன். சிவாஜி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் எம்ஜிஆர். ஜெமினி கணேசன் அறிமுகம் செய்து வைத்தார் என்றேன். தாய் சொல்லை தட்டாத படத்துக்கு வசனம் எழுதி முடித்து விட்டீர்களா என்று கேட்டார். எழுதி முடித்து விட்டேன் என்று சொன்னார். படப்பிடிப்புகள் முடித்து விடுவது நல்ல வழக்கம்தான் என்றார் எம்ஜிஆர். புலிக்கு எதிரில் நிற்கும் ஆடு போல நிலையில் நான் நின்றிருந்தேன். எம்ஜிஆர் என்னை சிவாஜியின் ஆள் என்று முடிவு செய்து காட்டிவிட்டார் என்று எனக்கு தெரிந்தது. படத்திலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்று நினைத்தேன். ஆனால் தாய் சொல்லை தட்டாதே படத்துக்கு முழு வசனம் எழுதி முடித்து விட்டதால் என்ன செய்வென்று தெரியவில்லை. படப்பிடிப்பு தொடங்கியது. இந்த நிலையில் படப்பிடிப்பு ஆரம்பமானது. தாய் இல்லாத பெண்ணாக சரோஜாதேவியும், தந்தை எம்ஆர் ராதா, தந்தையற்ற மகனாக எம்ஜிஆரின் தாய் கண்ணம்மாவாக அவர் கைம்பெண் ஆனதற்கு காரணமே எம்ஆர் ராதா தான். இந்த நிலையில் தனது காதல் திருமணத்துக்கு தந்தையின் அனுமதி கிடைத்தவர் என்று சரோஜா தேவி எம்ஜிஆர் கூறுவது போன்ற காட்சி படமாக்கியது. உங்கள் அம்மாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி எங்கள் அப்பா கிட்ட என்னை பெண் கேட்க சொல்லுங்கள் என்றார் சரோஜா தேவி. எங்கய்யா இறந்ததற்கு அப்புறம் எங்கள் அம்மா அந்த மங்கள காரியத்திலேயே பயங்கிற வழக்கம் இல்லை. பொதுவாக கணவரை இழந்த பெண்களை பார்க்கறதே அபசகுணம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நான் பிடிந்தது முதலில் என் அம்மா முகத்திலே தான் நான் விழிக்கிறேன். அதனால்தான் எனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிது என்று எனக்கு எப்பவும் தாய் தான் தெய்வம் என்று அந்த தாய் சொல்ல தட்டாத மாட்டேன் எம்ஜிஆர் கூறினார். பின்னர் தாயை பற்றி நீங்கள் எழுதியிருக்கும் வசனம் வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு பொறுத்துகிறது. இது எனக்காகவே எழுதப்பட்ட புல் இருக்கு என்றார். எம்ஜிஆரை பற்றி தவறாக புலிகள் வைத்து என் முற்றத்தில் நானே போட்டிருந்த தவறான கோலம் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. அனுபவமின்மை காரணமாக நான் சற்று அவசரப்பட்டு அவர் பற்றி தவறாக எண்ணிவிட்டேன். அவர் என்னை வென்று விட்டார். நான் அவரிடம் தோற்று போனேன். பின் எம்ஜிஆர் தன்னோடு சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் என்று கூறினார். எம்ஜிஆர் நடித்த படங்களுக்கு வசனம் எழுத வாய்ப்பு கிடைத்தது. இவர் ஆர்தாஸ் கூறினார். தாய் சொல்லை தட்டாத படத்தை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு ஆர்தாஸ் வசனம் படங்கள்: தாயை காத்த தனி குடும்பத் தலைவர், நீதிக்கு பின் பாசம், வேட்டைக்காரன், தொழிலாளி, தாளம்பூ, அன்பேவா, தாலிபாக்கியம், தனிப்பிறவி, வெற்றாத்தான் பிள்ளையா, தாய்க்கு தலைமகன். முதல் படமான தாய் சொல்லை தட்டாத வெளியான தேதி 7/11/1961. கடைசி படமான தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆன தேதி 13/1/1967 அன்று மாலைதான் எம்ஜிஆர் சுடப்பட்டார். குணமடைந்த பிறகு எம்ஜிஆர் படங்களில் நடித்தார் என்றால் அவருக்கு ஆர் தாஸ் வசனம் எழுதவில்லை. வாழ்க ஆரூர் தாஸினுடைய புகழ். வணக்கம்.